வணக்கம் நண்பர்களே. இறைவனை தேடி நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுள்ளித்தீர்த்தம். தேனி மாவட்ட மக்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட இடம். அதே மாதிரி உலகளாவிய தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ரொம்ப பரிச்சயப்பட்ட இடம். இங்கே நிறைய கோயில் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. சிவபெருமானோட குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி எந்த கோயில்லையும் எல்லா சிலையும் ஒரே இதில் இருக்காது. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச அப்படித்தான். ஆனால் இங்கே சுருளி தீர்த்தத்தில் இந்த இடத்துல கைலாசநாதர் கோயிலில் எல்லா சிலைகளும் ஒரே இடத்துல இருக்குது. அதே இங்கே சிறப்பம்சம். அதே மாதிரி இங்கே குகை கோயில்களும் நிறைய இருக்குது. முக்கோடி தேவர்களும் வந்து தவம் புரிஞ்ச இடம். அதே மாதிரி சிவன், பார்வதி, முருகக் கடவுள், வள்ளி தெய்வான, பிள்ளையார், பிள்ளையாரப்பா எல்லாருமே வந்து இங்கே தவம் புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி இருக்குது, என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்கே நிறைய அதிசயமான இடங்களும் இருக்குது. இமயமலையிலேருந்து ஒரு சித்தர் வந்து இங்கே தவம் புரிஞ்சிருக்காரு குகையில். அதனால் இது இமயகிரி சித்தர் தவம் புரிஞ்ச இடம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி நான் ஒரே ஆளாக ஷூட் பண்ணேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது வேற எந்த யூடியூபரும் உள்ளே போய் ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா குகை கோயில்லையும் உள்ளே வர போய் நான் ஒருத்தனா ஷூட் பண்ணேன். காட்டின அந்த முகப்பு வர போகலாம், பயம் இருக்காது. அதுக்கு அடுத்து தான் கிளைமேக்ஸே இருக்குது. உள்ளே போக 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 அள்ளு விட்டுரும். அந்த மாதிரி உள்ளே போயிட்டு திரும்பி வந்துடுவோமா, பகுதியிலே திரும்பி வந்துடுவோமா அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு பிறகு அங்கே ஒரு உருவம் தெரிஞ்சுது. அது ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. அது சிவனோட சிலை, சிவன் நந்தி. அந்த சிலையை ரெண்டையும் பார்த்துட்டு உடம்பெல்லாம் மேனிலாம் அப்படியே புல்லரிச்சிருச்சு. அதுதான் அந்த அருள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டேஜுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்துட்டேன். பாருங்கள். அதே மாதிரி மேலே இச்சாதாரி நாகத்தை பற்றியும் நிறைய சொல்கிறாங்க. அந்த இச்சாதாரி நாகங்கள் இன்னும் இருக்குது, வாழ்ந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது அமாவாசை அன்னைக்கு தன்னோட ரத்தனத்தை வெளியில் கக்கி அதோட வெளிச்சத்தில் வந்து இற பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன விஷயங்கள்ன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. இச்சாதாரி நாகத்தோட இந்த சிலை இதுதான். இது ஒற்றுமையாக கூடித்தான் இருக்கும் அப்படின்வாங்க. அதாவது ஒரு 10-15 இருக்கும் அப்படின்வாங்க. அதோட குகையெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே போய் எடுக்கிறதுக்கு தான் மனசே வரல. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்று யோசனை பண்ணி 2வது உள்ளே போய் ஷூட் பண்ணேன். அப்புறம் அது உள்ளே இருந்துருமோ அப்படின்ற பயம் வேறு ஒரு பக்கம். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது உள்ள லைட்டு தான். லைட்டு நான் வச்சுருந்தேன். லைட்டு அது செல்லு லைட்டும் இருக்குது. அது வெளியில் நல்லா பிரகாசமாக இருக்குது. உள்ளே இருட்டுனாலும் சரியான இருட்டு. அதாவது 48 நாளில் வந்து
ஒரு பொருளை தண்ணியில் போட்டோம்னா அந்த பொருள் வந்து கல்லாயிரும். அதாவது மரம் விழுந்துச்சுனாலும் கல்லாயிரும், இல்லை நம்ம போடுற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் கல்லாக மாறிடும். அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்னுலாம் நிறைய சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குது அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட நெஞ்சு அளவுக்கு தண்ணி இருக்குது. ஆனால் அது ஆழமே இல்லாத மாதிரி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சுத்தமாக இருந்த கிளியரான தண்ணின்னா இல்லை. அது ஒரு முக்கால் மட்டத்துக்கு இருக்கும் இந்த தண்ணி தான் இப்போ பார்த்து வச்சுக்கீங்க. இந்த தண்ணி வந்து அவ்வளவு அதிசயமான ஒரு குணம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கோயில்களில் இருக்கிற அந்த அர்ச்சகர்களுக்கு தெரியும். இங்கே தான் வந்து அங்கே அந்த புனித நீர் எடுத்துகிட்டு போவாங்க. அது முக்கால்வாசி ஆளுகளுக்கு தெரியும். தெரியாத ஆளுங்க இப்போ கூட வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் மூஞ்சிலாம் அவ்வளோவா காட்டல. முதல்ல நம்ம அந்த தண்ணியை வந்து பார்த்துருவோம். தண்ணியில் வந்து கல் 48 கழித்து எந்த பொருள் போட்டாலும் அது கல்லாக மாறிடும். அப்போ உங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம், அதாவது அங்கே சைடில் இருக்க மரம் செடி கொடிலாம் எதுக்கு கல்லாகலை அப்படின்னு தானே. அந்த தண்ணி போகிற இடத்துல பூரா பாறையாக தான் இருக்குது. என்ன நீங்கள் பாருங்கள், பாறையாக தான் இருக்குது. சில இதுகளை தவிர பாறையாக தான் இருக்குது. அப்போ வந்து சரி, இந்த மரம் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை நம்ம பார்த்துருவோம். அந்த மரம் எப்படி கல்லாக மாறி இருக்குது, அடித்தளம் எல்லாம் கல்லாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பாருங்கள், இது ஒரு மரத்துக்கு மேலே வந்து மரம் அதோட அடிப்பகுதி பூரா கல்லாக மாறி இருக்கு. இந்த பாருங்கள், மேலே வந்து மரமாக இருக்குது. இருக்குல்ல, அதுதான் மரம் மேலே இருக்குது. இது அடிப்பகுதி பூரா கல்லாக மாறி இருக்குது. நானே எதிர்பார்க்கல, திடீர்னு ஆச்சரியமாக தெரியுது. எல்லாம் பாறைதான், எல்லாம் பாறையாக மாறி இருக்கு. அதாவது வருஷங்கள் ஆக ஆக ரொம்ப கூடுதலாகிருக்கு. அந்த இதெல்லாம் உண்மையிலே கல் தான், கல்லாக மாறி இருக்குது. எல்லாமே பாருங்க. திருமண பக்கம்லாம் வெறும் குகை தான். குகைக்குள்ளே பூரா சாமி சிலைகள். அது உண்மையிலே ஒரு வேறு மாதிரி விஷயமா தெரிஞ்சு எனக்கு. அந்த விஷயத்தெல்லாம் நேரடியாக வந்து பார்த்து அனுபவிக்கணும். அதாவது இறைவனை தேடி. 7 அடியில் சித்தர்கள், இன்னும் 7 அடினா நம்ம தலைக்கு மேலே, ரொம்ப ஹைட்டு. அதாவது என்னைய விட நான் வந்து ஒரு 5.5 அடி இருப்பேன். என்னைய விட ஒரு 7 அடின்னா பார்த்துக்கங்க. 7 அடி ரொம்ப பெரிய உருவமாக இருப்பாங்க. அவங்க இன்னும் உலாவிக்கிட்டு இருக்கதாகவும் அவங்கள ஒரு சில பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அதேமாரி ஒரு பூசாரியை நான் பார்த்தேன் வரும்போது. அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினேன். அரை மணி நேரம் பேசினா அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நைட்டில் ஒரு 11 மணி 12 மணிக்கு அவர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ கோயிலேருந்து நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அதாவது இங்கேருந்து, இந்த கோயிலேருந்து. அப்போ அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு 7 அடி 7.25 அடியில் நல்லா ஹைட்டாக, அது ஏதோ மறந்தா நின்றுருக்கு அப்படின்னு நினச்சா அது லைட்டாக மூவ் ஆகுறத பார்த்துட்டு சொல்லும் போதே உடம்பு புல்லரிக்குது. அந்த மாதிரி அவர் வாரதை பார்த்துட்டு இவர் அப்படியே லைட்டாக நின்றுருக்காரு. இன்னுமே அப்போ அவர் பார்த்துட்டு அப்படியே சைடில் ஒதுங்கியே அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ இத்தனை நாளும் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப உண்மைதான் அப்படின்னு நானே உணர்ந்தேன்ப்பா அப்படின்னு அவர் சொன்னார்.
இதுவரை பார்த்த சுருளி தீர்த்தம் வேறு, இப்போ நீங்கள் பார்த்த சுருளி தீர்த்தம் வேறு. இதை விட பெரிய ஒரு அற்புதம் ஒன்று இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். தயவுசெய்து வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.